ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது, ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. மனுஷன் பண்ண பாவத்துக்காய் உயிரை தந்தாயே, சிலுவை மரத்தில் சாவை ஜெயித்தியே எனக்காக, சிலுவை மரத்தில் சாவை ஜெயித்தியே, சிலுவை மரத்தில் சாவை ஜெயித்தியே எனக்காக, சிலுவை மரத்தில் சாவை ஜெயித்தியே. நிகரே இல்ல, வர்ணிக்க வார்த்தையும் இல்ல, அன்பின் உருவாயி பூவில் வந்தாய். உனக்கு நிகரே இல்ல, வர்ணிக்க வார்த்தையும் இல்ல, அன்பின் முழு உருவாய் பூவில் வந்தாய். No greater love than this, no greater love than this, Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ to the bold faith. இந்த லிரிக்ஸ் பற்றி தான் இந்த எபிசோடில் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அண்ட் திஸ் இஸ் வெரி காமன்லி அண்டர்ஸ்டுட், எல்லாருக்குமே தெரியும். சின்ன பசங்க, சண்டே ஸ்கூலுக்கு போகிற சின்ன பசங்களுக்கு கூட புரியும். பட் நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாட்டு நான் பாடுறேன் அப்படின்றது நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். இந்த பிகினிங், தராதரம் பாராம இறங்கி வந்தாயே, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நம்மளுக்கு எத்தனை குடிசை வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும் போதோ, இல்லை பப்ளிக் பிளேசஸில் இருக்கும் போதோ, ஒரு ரெஸ்டாரண்ட்லையோ எங்கேயோ யார் பக்கத்தில் உட்காருது நம்ம கம்ஃபர்டபுள்னு நம்ம நினைப்போம். யாருன்னா ஒரு கூட்ட மக்கள் நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இல்லைன்னா அவங்க பக்கத்தில் உட்காராமல் தனியாக பிரிஞ்சு உட்காருவோம். யார் நம்ம ஸ்டேட்டஸோடு இருக்காங்களோ அவங்க பக்கத்தில் உட்காருறதோ, அவங்க கூட பேசுகிறதோ, பழகிறதோ, இப்படி தான் நம்ம ஜென்ரலாகவே சூஸ் பண்ணுவோம். ஈவன் சின்ன பசங்க ஸ்கூல்லேயே, ஏன்னா தேவர் நாட் ரைஸ்டு வெல், பேரண்ட்ஸ் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல, அதனால சின்ன பசங்க ஸ்கூல்லேயே ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது கூட நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கும் போது ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க, காலேஜில் சேர்ப்பாங்க, ஆல் ஆஃப் தேட். நம்ம தரம் பார்க்குறோம். நம்ம ஃபில்த்தி ஹியூமன்ஸ்னால் அவ்வளோ டர்ட்டி, சின்ஃபுல்லாக பொய் சொல்லாத ஒரு வாரம் கூட நம்ம கிடக்க மாட்டோம், ஒரு நாள் கூட தாண்ட மாட்டோம் பொய் சொல்லாமல். ஃபில்த்தி டர்ட்டி சின்னர்ஸ். நாமளே தரம் பார்க்குறோம், தகுதி தராதரம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி தான் நம்ம யார் கூட பேசணும், யார் கூட பழகிறோம், இப்படிலாம் நம்ம சூஸ் பண்ணுறோம். நம்ம போய் ஷாப் பண்ணுற கடைகள், ஆல் ஆஃப் இட் பப்ளிக் பிளேசஸ், வீடு கூட எந்த கம்யூனிட்டியில் வாழணுன்ட்டு தரம் பார்த்து தான் அந்த கம்யூனிட்டியில் வாழ்கிறோம். நம்ம வாங்குகிற பொருட்கள், நம்மளோட டிகிரிஸ் எல்லாமே தரம் 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 எல்லாத்துலேயும் தரம் பார்ப்போம். சாப்பாட்டில் கூட தரம் பார்ப்போம் இல்லையா? ஆனால் மனுஷனை படைச்ச கடவுள், பிரபஞ்சத்தையே படைச்ச கடவுள், இந்த கிரியேஷன் சின்ஃபுல் கிரியேஷன், பரிசுத்தம் இல்லாத இடத்துல வாசம் பண்ண மாட்டார். என் கடவுளை நான் நம்புகிறேன். இந்த கடவுளை பைபிளில் சொல்லப்பட்டவர் பரிசுத்தம் இல்லாத இடத்துல வாசம் பண்ண மாட்டார். நாத்தடிக்கும், அவருக்கு நாத்தடிக்கும். அண்ட் இந்த பூமியவே அவர் சபிச்சிட்டாரு. ஆதாம் பண்ண பாவத்துக்காக பூமியை சபிச்சிட்டாரு. சபிக்கப்பட்ட இடத்துல வாசம் பண்ண மாட்டார். அவரே சாபம் விட்ட இடத்துல அவர் வந்து நிற்பாரா? அவரோட தரம் பாருங்க. அவரே ஒரு பிளெஸிங், சாபத்துக்கு நடுவில் இறங்கி வராரு சபிக்கப்பட்ட மனுஷன் மத்தியில். ஸோ அதை நினைச்சுதான் தராதரம் பாராம இறங்கி வந்தாயே, மனுஷன் பண்ண பாவத்துக்காய் உயிரை தந்தாயே. நம்ம இன்னைக்கு நான் யாருன்னா அர்த்தம் பண்ண பாவத்துக்கு நம்ம தலையில பனிஷ்மெண்ட் எடுத்துக்குவோமா? நான் பண்ணலையா, அவன் பண்ணான், அவனை போய் கேளு. நான் உத்தமன், நான் எதுவும் பண்ணல.
கண்டவனுக்காகலாம் நான் பனிஷ்மெண்ட் எடுத்துக்க முடியாது, அடுத்தவனுக்காக பாரம் சுமக்க முடியாது. இல்லை, நான் சுத்தம் என் கையில் இல்லை, நான் பண்ணல, நான் தப்பு பண்ணலப்பா, இல்லை எனக்கு தெரியாது அவனை போய் கேளு. இன்னொருத்தனோட பழியை நம்ம சுமப்போமா? எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறான், இல்லை அவன் போக வேண்டாம், அவனோட பழியை நான் எடுத்துக்கிறேன், ஜட்ஜ் அவன் பழியை நான் எடுத்துக்கிறேன், நான் ஜெயிலுக்கு போகிறேன், அவனை விட்டுடுங்க, அவனை மன்னிச்சிடுங்க. நம்ம சொல்லுவோம், அவ்வளோ ஈஸியாக சொல்லுவோம், நம்ம வாயில் வரவே வராது. நான் என்னடா பண்ணேன், நான் உத்தமன், நான் பண்ணல, எவனோ பண்ண தப்புக்கெல்லாம் என்னால் பழி எடுத்துக்க முடியாது. என்றைக்கு நம்ம எடுத்துருக்கோமா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நம்ம வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நம்ம வாழ்கிற கம்யூனிட்டியில் அடுத்தவங்களுக்காக பழி எடுக்க முடியும். ஆனால் நம்ம எடுக்க மாட்டோம், நம்ம கை காட்டிடுவோம். இல்லை that one not me. மனுஷன் பண்ண பாவத்துக்காய் உயிரை தந்தாரே, அதை நினைச்சுதான் நான் பாடுவேன். அண்ட் ஏன் செத்தாரு? சிலுவை மரத்தில் சாவை ஜெயித்தியே எனக்காக, சிலுவை மரத்தில் சாவை ஜெயித்தியே. நான் உயிர் வாழணும், நித்திய ஜீவனை நான் வாழணும், எனக்கு ஜீவனை கொடுக்கணுன்றதுக்காக அவர் செத்து சாவை ஜெயிச்சார். அதுக்காக தான் கீழே வந்தார். தரம் பார்க்காம என்னை காப்பாற்றணும், என் உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக. அவ்வளோ பெருசு. The proudest of all, the only one who is worthy of all glory, power and might. இறங்கி என்னை காப்பாற்றுறதுக்காக என் மத்தியில் நடந்து, என்னுடைய அழுக்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் என் கூட நடந்து என் பாவத்தை கழுவத்துக்காக சிலுவையில் மறிச்சு என்னை சாவிலிருந்து காப்பாற்றினாள். அவர் சாபத்துக்கு அவரே பலியானார், என்னை காப்பாற்று. இந்த அன்பு எப்படி வர்ணிக்கிறது? இது சொல்லவே வார்த்தை இல்லையே. இதை விட பெரிய அன்பு எதுவுமே கிடையாதுன்ட்டு தான் அடுத்த போர்ஷன். உனக்கு நிகரே இல்ல, வர்ணிக்க வார்த்தையும் இல்ல, அன்பின் முழு உருவாய் பூவில் வந்தாய். உனக்கு நிகரே இல்ல, வர்ணிக்க வார்த்தையும் இல்ல, அன்பின் முழு உருவாய் பூவில் வந்தாய். No greater love than this, no greater love than this, no greater love than this, to die on a cross. ஸோ அது நினச்சி தான் நான் பாடுவேன். அண்ட் சிலுவையில் சும்மா மறிச்சாரு, ஹாஃப் நேக்கடா, துணியெல்லாம் உருவிட்டு, ஊரே பார்க்குற மாதிரி ஊருக்கு வெளியில் வரவும் போகிறவெல்லாம் காரி துப்பிட்டு போனான், கண்டவும் பேசினா, அப்படி மறிச்சார். the filthiest death. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சாவு வராதுல்ல. நம்மளுக்கு செத்தா எப்படி சாகணும்? தூங்கும் போது நிம்மதியாக சாகணும், பெட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது செத்துடணும், சஃபர் பண்ணி சாகக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் போய் பெட்டில் படுத்து கூட சாகக்கூடாது, ஹார்ட் அட்டாக்கு, கேன்சரு, நோய் வந்துலாம் சாகக்கூடாது, சிக்காயி, மலேரியா, ஜாண்டஸு, லிவர் ஃபெயிலியர், இதெல்லாம் வந்துலாம் சாகக்கூடாது, நிம்மதியாக சாகணும். ஆனால் அவர் நமக்காக எப்படி செத்தார்? அந்த மாதிரி ஒரு சாவை கூட நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனே எப்படி பார்ப்போம்ல, ஜெயிலுக்கு ஒருத்தன் போகிறானா எப்படி பார்ப்போம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனே எப்படி பார்ப்போம், தீட்டு மாதிரி பார்ப்போம்ல. ஒரு கிரிமினலோட டெத்து அனுபவிச்சார், அப்படிதான் சாக வேண்டியது இருந்தது, அப்படிதான் சாக வேண்டியது. மனுஷனுக்காக வந்தார், அந்த மனுஷனே இரக்கமே இல்லாமல் போட்டு சாவடிச்சான் சிலுவையில். அவர்கிட்ட பாவமே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும், அவரை கொன்ன எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட பாவம் இல்லை. ஸோ அந்த கடவுளை அந்த மாதிரி நினச்சி நான் பாடுவேன். அண்ட் இது நான் அந்த பாட்டு நான் வாசிக்கிற மாதிரியே நீங்கள் வாசிக்கணும். நான் பிகினிங்கில் வாசிச்சேன்ல, அதை கொஞ்சம் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன், பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ஃபிங்கர் பிக்கிங்லாம் நான் செல்ஃப் டாட், நான் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அப்போ எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நிறைய நேரம் நினச்சிருக்கேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லா வாசிக்க தெரியுது. அதனால் இது எப்படி வாசிக்கிறதுன்னு நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, கார்ட்ஸ் ஆர் வெரி சிம்பிள். G மேஜர், D மேஜர், E மைனர், C மேஜர். இந்த 4 கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்படி தான் பிடிக்கிறேன். G, இது ஆடட் 9 ஒரு சம்திங் சொல்லுவாங்க. D over F. ஓகே, இந்த கீழே 2 விரல் அப்படி தான் வச்சுருக்கேன். E மைனர், C மேஜர். ஓகே, இந்த கார்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நான் ரைட் ஹேண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே எப்படி சொல்லுவேன்னா 1 2 3 4
இதுதான் நம்புறீங்க எனக்கு. அண்ட் 2 3 4 வந்து லாஸ்ட் ஹை ஸ்ட்ரிங்ஸ், கீழே இருக்க 3 ஸ்ட்ரிங் GBE. ஓகே, 2 3 4. அண்ட் 1 வந்து 6th ஸ்ட்ரிங் அண்ட் 5th ஸ்ட்ரிங்கில் ஆல்டர்னேட்டிவாக போகும், E and A ஸ்ட்ரிங்கில். ஓகே, எங்கே தேவையோ அங்கங்கே பேஸ் நோட்டுக்காக. ஓகே, இன்டர்லூட் இப்படி தான் வருது. இப்படி தான் ஆரம்பிக்குது. அது என்ன பண்ணுறேன்னா 1 2 3 1 2 3 4 1 2 3 1 2 3 4. ஓகே, அது 2 தடவை வரும், அது ரிப்பீட் ஆகும். அண்ட் தென் இந்த ஸ்லாப் போர்ஷனுக்கு போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்லாப் வரலன்னா பிக்கிங்கில் என்ன பண்ணணும்னு நான் காட்டுறேன். ஓகே, அது வாசிக்கிறேன். அது மெதுவா 1 2 3 ஸ்லாப் 2 3 அதான் வாசிக்கிறேன். அது C D G, அது 2 தடவை வரும் நார்மல் பேஸில். இன்கேஸ் இந்த ஸ்லாப் போடலைன்னா, ஸ்லாப் போட வேணாம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பிக்கே பண்ணோன்னா அந்த ஸ்லாப்புக்கு பதிலாக பேஸ் நோட் அடிச்சுக்கோங்க. 1 2 3 1 3 2 1 2 3 1 3 2 1 2 3 1 3 2 1. இதுதான் இன்டர்லூடு. அண்ட் ஃபர்ஸ்ட் வர அந்த தராதரம் அண்ட் சிலுவை மரத்தில் சாவை ஜெயித்தாரு, அந்த போர்ஷனுக்கும் இதே தான் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாடும்போது சும்மா ப்ளக் பண்ணிட்டு தராதரம் பாராம இறங்கி வந்தாயே அப்படி போயிடுவேன். அண்ட் சிலுவை மரத்தில் இட்ஸ் சேம். சிலுவை மரத்தில் சாவை ஜெயித்தியே, சிலுவை மரத்தில் சாவை ஜெயித்தியே, எனக்காக சிலுவை மரத்தில் சாவை ஜெயித்தியே. அதுக்கப்புறமா இன்டர்லூடு. ஓகே, அந்த இன்டர்லூட் எப்படி வாசிக்கிறேன்னா 1 2 3 4 3 2 4 1 3 2 4 3 2 4 down up 1 2 3 4 3 2 4 down up 1 2 3 4 3 2 4 down up 1 3 2 4 3 2 4 3 2 4 3 2 1 2 3 4 3 2 4 அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகே, டவுன் அப் இப்படி பண்ண ஸ்ட்ரம் பண்ணால் இது நல்லா இருக்குது. கஷ்டமாக இருக்குன்னா அது நீங்கள் பிக்கிங்கே பண்ணிக்கலாம். ஸ்ட்ரம் எப்படி பண்ணுறது சொல்கிறேன். 1 2 3 4 3 2 4. அதுக்கப்புறமா இந்த 2 விரல் மிடில் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர், இது 2 யூஸ் பண்ணி ஸ்ட்ரம் பண்ணுறோம். இது வந்து இன்கேஸ் நீங்கள் கிளாசிக்கல் கிட்டார்லாம் இந்த மாதிரி கிட்டார் வாசிப்பீங்கன்னா ஃப்ளமிங்கோ ஸ்டைல்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த விரலை விட்டுட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதில் ஈஸியாக வரும். ஏன்னா நம்ம திருப்பி பிக்கிங் பொசிஷன் போகிறோம். நம்ம இப்படி வாசிச்சோன்னா திருப்பி போயிட்டு பிக் பண்ணுறது அந்த டைமிங்குள்ளே கஷ்டம். ஸோ பிக் பண்ணிவிட்டு இந்த 2 விரலால் ஸ்ட்ரம் பண்ணிவிட்டு இட் இஸ் ஈஸி. அண்ட் அதுக்கப்புறமா கடைசி போர்ஷன் வந்து வெறும் ஸ்ட்ரம்மிங் தான். ஸ்ட்ரம்மிங் இதில் அவ்வளோ சத்தம் நல்லா வராது. அது ஷோ தட் ஸ்ட்ரம்மிங் எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் தெரியாது. நீங்கள் அப்படி பார்த்து கேட்டுக்கோங்க. நான் மெதுவாக வாசிக்கிறேன். இன்டர்லூட்லேருந்து கடைசி போர்ஷன். உனக்கு நிகரே இல்லை, வர்ணிக்க வார்த்தையும் இல்லை, அன்பின் முழு உருவாய் பூவில் வந்தாய். உனக்கு greater love than this. Down, down, up,
நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்டார்டிங் சொல்லி கொடுக்க தெரியல. சாரி. ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட். இன்கேஸ் நீங்கள் எதனா என்கிட்ட சொன்னால் மாத்திரம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கான்வர்ஸ் வித் மீ, என் கூட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணி பேசலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கும், ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ரொஃபைலில் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி பேசிக்கலாம். அண்ட் இந்த பாட்டு ஒரு தடவை நான் வாசிச்சுட்டு ஐ வுட் லைக் டு எண்ட். உங்களுக்கு இந்த பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட சேர்ந்து பாடலாம். பாராம இறங்கி வந்தாயே, மனுஷன் பண்ண பாவத்துக்காய் உயிரை தந்தாயே, சிலுவை மரத்தில் சாவை ஜெயித்தியே எனக்காக, சிலுவை மரத்தில் சாவை ஜெயித்தியே, சிலுவை மரத்தில் சாவை ஜெயித்தியே எனக்காக, சிலுவை மரத்தில் சாவை ஜெயித்தியே. நிகரே இல்ல, வர்ணிக்க வார்த்தையும் இல்ல, அன்பின் முழு உருவாய் பூவில் வந்தாய். உனக்கு நிகரே இல்ல, வர்ணிக்க வார்த்தையும் இல்ல, அன்பின் முழு உருவாய் பூவில் வந்தாய். Greater love than this, greater love than this. All the glory. That's the end of this episode. In case இதோட previous episodes நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க லிங்க்ல பார்க்கலாம். And if you want to follow, மேலே இருக்க லிங்க்ல ஃபாலோ பண்ணலாம். May the Lord God give you more understanding on what He did on the cross. In Jesus' name, Amen. See you in the next episode.